அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமே உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமே உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 15th chapter 18th verse. But the things that come out of a person's mouth come from the heart, and these defile them. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமேன். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமே உண்டாவதாக. இயேசு ராஜாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்க இருதயம் பரிசுத்தமாக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கல்வாரி சிந்தின ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாயிரும். எங்க வாயை கட்டுப்படுத்த கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து வரக்கூடாது ஐயா. இதுதான் அப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் நீங்க தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க இயேசுவே. எங்களை இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நிற்க கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஏன்னா எங்க இருதயத்திலிருந்து இருக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்க வாயிலிருந்து வரும் ஐயா. அப்பொழுது எங்க இருதயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க இருதயம் இயேசுக்கு கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. இயேசுவே, எங்க இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் மன்னிப்பீராக. ஜீவன் நீருற்று போறப்படுகிற இருதயத்திலிருந்து அவதூறான வார்த்தைகள் வேணாப்பா. பக்தி விருத்திக்கான காரியங்கள், உடைய வேத வசனம், ஜெபம், ஆவிக்கேற்ற வார்த்தைகள் மற்றும் வர கிருபை செய்யுங்க. ஜீவ நதியான இயேசுவே, எங்க இருதயத்தை சுத்திகரித்து எங்கள் வாயை பாதுகாத்து வழிநடத்துங்க. மரணமும் ஜீவனும் எங்க நாவல இருக்கு இயேசுவே. அப்பொழுது எங்க வாயை நாங்க உம்முடைய வார்த்தைக்காக பிறோட வாழ்க்கையை கட்டுகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி நிற்க கிருபை செய்யுங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க இயேசுவே. நாங்க ஏதாவது தவறான வார்த்தைகள், ஏதாவது பிறரை காயப்படுத்துற மாதிரி காரியங்கள் பேசியிருந்தா போய் மன்னிப்பு கேட்கிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றுங்க. அதே சமயம் இயேசுவே, பிறர் எங்களை காயப்படுத்தியிருந்தா அதை மன்னிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவின் சாயல் எங்ககிட்ட இருக்க வேண்டும் ஆமாப்பா. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மன்னிப்பு எங்ககிட்ட இருக்க கிருபை செய்யுங்க. தேவ ஆவியானவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்க இருதயத்தையும் வாயும் தீட்டுப்படுத்தாதபடி உங்க ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆளுகை செய்யுங்க. அநேக பேர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றுங்க. அவதூறான வார்த்தைகள், கசப்புகள் எதுவுமே எங்க நாவல இருந்தோ எங்க வாயில இருந்தோ எங்க இருதயத்துல வராதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசு ராஜாவே. உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக நிக்க கிருபை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக எங்களை நிக்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த ஜெபம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் இங்க ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு எங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வர வேண்டும் என்றது நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த உலக காரியங்கள் எங்களுக்கு வேணாம் இயேசுவே. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற பாத்திரங்களாக எங்களை உருவாக்கி வழி நடத்துங்க அப்பா. இயேசுவே, அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரம தகப்பனே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.